தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ், தாமோதரன், KR ஜெயராம், VP கந்தசாமி, அமுல் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, ஆளுங்கட்சியின் நிர்வாக சீர்கேட்டாலும் காவல்துறையின் மெத்தன போக்காலும் அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கனிமொழி MP எல்லாம் சொன்னாங்க, எப்படி பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க இளம் விதவிகள் அதிகமாயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கொத்தா இருந்தாங்க. இன்னைக்கு பதில் சொல்லாம பாத்தீங்க மீடியா பார்த்தா போறாங்க. தயவு செஞ்சு அது மட்டுமல்ல, டாஸ்மார்க் நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக ஆட்சி இருக்கும்போது டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு பாத்தீங்க கள்ளச்சாராயம் அதிமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது நடந்ததா? எப்படி இருந்தது? சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மக்கள் பாதுகாக்கப்பட்டனர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவரே CBI என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் CBI என்கொயரிக்கு உத்தரவிட வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் 2023 கள்ளச்சார விற்பனை அங்கே அதிகமாக இருக்கிறது, தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு, காவல்துறைக்கு, கலெக்டருக்கெல்லாம் அவர்கள் நேரடியாகவும் கடிதம் மூலமும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப கூட இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை. கண்டிப்பாக அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த உயிர்கள் போயிருக்காது. அது மட்டுமல்ல, விழுப்புரத்தில் இதுக்கு முன்னால் 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்ப கூட எங்களது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அப்பொழுதும் போய் ஆறுதல் சொன்னார்கள், கடுமையாக பேசினார்கள். அப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது. அது மட்டுமல்ல, காவல்துறை மானிய கோரிக்கை இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை என்று பல்வேறு பிரச்சனைகளை 2.5 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசி மக்களுக்காக பேசியுள்ளார்கள். அப்ப கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம். எதுவுமே இந்த அரசு எடுக்கவில்லை. இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும், CBI உத்தரவு எடுக்க வேண்டும்.